யோசிச்சு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய காலத்திலேருந்தே காமங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. காமம் காமம் என்ப அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. குறுந்தொகையில் நிறைய காமம் வந்திருக்குது. ஏன் காமத்து பாடலே பார்த்தீங்கன்னா 38 இடத்துல காமம் காமம்னு அந்த அந்த வார்த்தை வந்திருக்குது. அப்போ என்னன்னா நாம் வந்து எதை முக்கியமானதோ அதை விட்டுட்டோம். அதனால தான் கவியரசர் கண்ணதாசன் இதை ஏன் வந்து மாணவர்களுக்கு பாடமாக வைக்கல நான் வருத்தப்படுறேன்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறேன். அது மட்டும் இல்லை, காமம் என்பது ஒரு உணர்ச்சி மயமான ஒரு உன்னதமான ஒரு மையம். அந்த காமம் கரித்துண்டா இருக்குது. அந்த கரித்துண்டு தான் பின்னால் வைரமாக மாறப்போகுது. அதை கருணைனா பேர் வச்சுக்கங்க, கடவுள்னா பேர் வச்சுக்கங்க, இருப்பினா பேர் வச்சுக்கங்க. அது வந்து ஒரு உயர் மையம். அந்த உயர் மையம் அது உயர் மெய்யியலை குறிக்கிறது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த காமத்துப்பாலை வந்து இதை வந்து 250 குறள் இருக்குது, 25 அதிகாரம். தகை அணங்கு உறுத்தல் அங்கே ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பித்து கடைசியில் கொண்டு போய்